துவா கபூலாகிட்டு எப்படி விளங்குறது? துவா கபூலாகிட்டு என்று சொல்லி எப்படி நம்ம புரிஞ்சு கொள்வது அப்படி என்று சிலருக்கு 2-3 கேள்வி இருக்கு. சிலர் இதுல தவறான அதாவது எடுகோள் இருக்கிறாங்க. நம்ம ஒன்றை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னை அழையுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்வேன். யார வாக்கு? அல்லாஹ்வுடைய வாக்கு. அல்லாஹு தஆலா வாக்களித்தால் மாறு செய்வது கிடையாது. இது நம்ம நம்ப வேண்டிய விஷயம். அல்லாஹு தஆலா வாக்களித்தால் மாறு செய்வது கிடையாது. நாங்க உண்மையாக அல்லாஹ்விடத்திலே இஹ்லாஸோடு ஆர்வத்தோடு இந்த நிபந்தனைகளோடு நம்ம துஆ கேட்டிருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? நிச்சயமாக அல்லாஹு தஆலா கபூல் செய்வான். அதுல சந்தேகமே இல்லை. முஸ்லிம்கள் எல்லாம் ஏதாவது கலவரங்கள், பிரச்சனைகள், அநியாயங்கள் நடந்தால் அல்லாஹ்ட்ட துஆ கேட்பாங்க. அப்ப தத்துவம் பேசுற கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி அல்லாஹ் கபூல் செய்வான்? எப்படி அல்லாஹ் கபூல் செய்வான்? எல்லாம் அநியாயம், வட்டி, என்ன மற்றவனுக்கு துரோகம், பொய், ஏமாத்து, அந்த இடத்துல போய் என்னது துஆ கேட்டு எப்படி அல்லாஹ் கபூல் செய்வான்னு இந்த உண்மையிலேயே பாவம் செய்யறவங்ககிட்ட ஒரு பலகீனம் அதை ஏற்றுக்கொள்வாங்க தானே. உண்மைதான், நம்ம எவ்வளவு துஆ கேட்டு என்ன செய்யறது கபூல் செய் அப்படின்னு நினைப்பாங்க. பிள்ளை துஆவை பற்றிய பார்வை பிள்ளை. அநியாயம் இழைக்கப்பட்டவன் காஃபிரா இருந்தால் அல்லாஹ் கபூல் செய்வான். அநியாயம் இழைக்கப்பட்டவன் காஃபிரா இருந்தால் அல்லாஹ் கபூல் செய்வான். அவன் என்ன பாவம் செஞ்சுக்கிறான் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான்? பார்க்க மாட்டான். உங்களுக்கு அநியாயம் நடந்ததுனால நீங்க துஆ கேட்டீங்கன்னா நீங்க என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களுக்கு உதவி செஞ்சே ஆகுவான். நீங்க பாவம் எவ்வளவு பெரிய என்ன எதுல இருந்தாலும் சரி, நான் அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறேன், ஏன் பாவம் எனக்கு என் ரப்பு கிடையாது, அதுக்காக அவன் எனக்கு அநியாயம் இழைக்கலாமா? ஏன் நானே அநியாயம் இழைக்கப்பட்டிருந்தால் அல்லாஹ் நிச்சயமா என்ன செய்வான்? நான் துஆ கேட்டா கபூல் செய்வான். அப்ப துஆவை பற்றிய விளக்கமின்மை தான் எங்களுக்கு அதுக்கான காரணம். எப்படி கபூல் செய்வான் என்பதில் எங்களுக்கு நிறைய ஒரு சிந்தனைகள் இருக்குது. இதுக்கு நான் 2-3 உதாரணம் சொல்றேன். நமது பிழையான பார்வைக்கு 2-3 உதாரணம் சொல்றேன். கபூல் செய்யத்தான் நம்ம அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்யறது நிச்சயம். கபூல் செய்து விட்டான் நினைக்கிறேன். இப்ப நம்ம துஆ கேட்டா இப்ப கபூல் செஞ்சுட்டான்னு அர்த்தம். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னை அழையுங்கள் நான் பதில் சொல்லுகிறேன் அப்படி என்று சொன்னா அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சிட்டான்னு அர்த்தம். ஆனா அதை எப்படி எங்களுக்கு தரப்போகிறான் என்பதுக்கு இறைவனுக்கு ஒரு சுன்னா இருக்கு, ஒரு வழிமுறை இருக்கு. நம்ம துஆ கேட்கிறியா அல்லாஹ் எப்படியாவது என் வியாபாரத்தை என்ன செய், நல்ல பெருக்க செய், பரக்கத்தை செய்ய செய் அப்படின்னு துஆ கேட்கிறேன். துஆ கேட்டுட்டு கபூல் செய்யறது இப்படித்தான் ரூட்டையும் இவர் வச்சுக்கிறது. அடுத்த நாள் கடைக்கு வாரது, இன்றைக்கு ஓஹோன்னு கொட்ட போகுது. ஏன் நம்ம நைட்ல துஆ கேட்ட பாருங்க, தாஜத்துல வேற எழுப்பிக்கிறோம், பார்க்குறது அண்டைக்கு பார்த்து ஒன்றும் வராது. விளங்கிட்டா? முந்தின நாள் துஆ கேட்காம சும்மா இருந்தோமே, அந்த நாள்லயாவது கொஞ்சம் நஞ்சம் என்ன செஞ்சிக்கும் வந்திருக்கும். ஒன்றுமே ஆகிற போகலையே, துஆ கபூல் ஆகலையோ அப்படி என்ற மாதிரி ஒரு சிந்தனை. இப்ப இவர் கபூலை இங்க போட்டிக்கிற கல்லா பெட்டிக்குள்ள. இதெல்லாம் கபூல். அல்லாவுக்கே என்ன ரூட்டு சொல்லி கொடுத்து, அல்லாவுக்கே வழி சொல்லி கொடுத்து, அல்லாஹ் நான் துஆ கேட்டுட்டேன், இப்ப நீ என்ன செய்யணும்டா இங்க என்ன செஞ்சிடணும். இதுதான் அகங்காரத்துல உச்சகட்டம். இது கபூல் செய்வான் அல்லாஹ், அதை அல்லாஹ் எப்படி தருவான்னு அவன் முடிவெடுப்பான், நீங்க முடிவெடுக்க கூடாது. அற்புதம் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்ட பின்னால கொண்டு வந்து சேர்க்கிறத போல ஒரு அற்புதம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. ஒரு மனிதன் துஆவை சரியா புரிஞ்சான்னு சொன்னா கபூல் செய்த பின்னால் அல்லாஹ் உங்கள்கிட்ட கொண்டு வந்து அதை சேர்க்கிற அந்த அற்புதம் இருக்குது. அதை நீங்க ஒரு ஈமான் அப்படியே உள்ளத்துல வாழ பதியும் பார்ப்பீங்க. அது அல்லாஹு தஆலா எப்படி அந்த சூழ்நிலைகள்லாம் மாற்றி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறாண்டு. பலகீனம், ஈமானிய பலகீனம், விளக்கமின்மை, தவறான எடுகோள்களை வச்சுட்டு என்ன செய்யறோம் இருக்கிறோம். துஆ கேட்டுட்டு அடுத்த நாள் போய் என்ன செக் பண்றது, அக்கௌண்ட் செக் பண்றதும், யாவரும் வாரான்னு பாக்குறோம், அண்டைக்கு பார்த்து கலவரம் வந்து கடவுடப்பட்டு விளங்கிட்டான். துஆ கேட்டதுக்கு அடுத்த நாள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துடும். திருமணம் பேசுவார் ஒருத்தர், யா அல்லாஹ் சாலிஹான ஒரு நல்ல கணவரை என்ற மகளுக்கு என்ன செஞ்சு ஏற்படுத்தி, அண்டைக்கு தான் ஒரு பேச்சுவார்த்தை அது இருந்துச்சு, துஆவோடு அவங்க காணாம போயிடும். வணங்கிட்டா திருமண பேச்சுவார்த்தை உடைஞ்சிட்டு, வணங்கிட்டா திருமண பேச்சுவார்த்தை உடைஞ்சி கல்யாணம் இதா போயிடும். என்னடா இது அப்படின்னு, யாரெல்லாம் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை தா, நல்ல ஹெல்த்தான வாழ்க்கையை தா அப்படின்னு துஆ கேட்கும். அடுத்த நாள் பார்த்து ஒரு பெரிய டெங்கு காய்ச்சல் செஞ்சு வந்து துஆ கேட்டா தலைகளா சில நடக்கிற சில விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் என்ன அர்த்தம், எப்படி புரிந்து கொள்வது? அன்புள்ள சகோதரர்களை ஒன்று புரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே ஈமானிய ஒரு பலம் நம்மகிட்ட இருக்குமாக இருந்தால், அல்லாஹ் தஆலா எனது துஆவை கபூல் செய்துதான் ஆகுவான் என்று இருக்குமாக இருந்தால், நீங்க என்ன பார்ப்பீங்க தெரியுமா? உங்களோட துஆவுக்கு புற நடக்கிற ஒவ்வொன்றும் கபூல் என்று தான் பார்ப்பீங்க. உங்களோட துஆவுக்கு புற நடக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்டும் கபூல் என்று மட்டும்தான் பார்ப்பீங்க. அல்லாஹ் தஆலா எனக்கு உலகத்தில் மிகப்பெரிய உயர்வை ஒன்று தர நினைக்கிறான்னு தான் பார்ப்பீங்க. உங்களோட ஈமானிய பலமாக இருந்தால், அது நீங்க துடி துடிக்க கதற சிச்சுவேஷன் வந்தாலும் சரி, அல்லாஹ் நான் துஆ செஞ்சா கபூல் செய்வேன் எனக்கு வாக்களிச்சுக்கிறான், நிச்சயமாக இது கபூல் தான். என்ற திருமணம் முறியட்டும்,
நான் நஷ்டத்துல போய் விழட்டும், எனக்கு எல்லாமே இழந்து போகட்டும், ஊருக்கு ஊர் மாறி போகின்ற நிலைமை வரட்டும், எது வந்தாலும் அல்லாஹ் எனக்கு கபூல் செய்யறதா வாக்களிச்சுக்கிறான் அப்படின்னா இது கபூல் தான், கபூலின் ஆரம்பம். அப்படி என்று நம்புற நம்பிக்கை உங்களுக்கு வருமாக இருந்தா அதுதான் உங்களோட ஈமானிய பலம், அதான் உங்களோட ஈமானிய பலம். இதுக்கு நிறைய உதாரணங்களை நான் சொல்லலாம். 2 உதாரணத்தை சொல்றேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துல போடப்படுறார். அவருடைய ஆசையும் அவாவும் எதிர்பார்ப்பும் என்னதான் இருக்கும்? ஊர்கிணத்துல போடப்பட்டிருக்கிறார். ஊர்கிணத்துல போடப்பட்ட அவருடைய உள்ளத்துல, அந்த சிறுவருடைய உள்ளத்துல என்ன இருக்கும்? ஒரு துவா கேட்டாரா இல்லையான்னு வரல, ஆனா நிச்சயமா என்ன செஞ்சுப்பாரு? ஆசை வச்சுப்பாரு, துவா கேட்டிருப்பாரு, சந்தேகம் இல்லை. என்ன எதிர்பார்ப்பாங்க? தண்ட சகோதரர்களோடும் தண்ட தாய் தந்தையோடும் போய் சேரணும் என்ற எண்ணம் தான் என்ன செஞ்சு இருந்திருக்கும். எதிர்பார்ப்புக்கு அடுத்தது எங்க? அவருடைய எதிர்பார்ப்புக்கு அடுத்தது வாலியை போட்டு அவரை எடுத்துக்கொண்டு போய் ஈஜிப்ட் மார்க்கெட்ல வித்து விட்டார். சிரியால இருந்து எடுத்து ஈஜிப்டுக்கு கொண்டு போய் விட்டது. இப்ப துவா வந்து நெருக்கிச்சா தூரமாக்கிச்சா? தூரமாக்கிட்டு அங்க போய் ஒரு மாளிகையில் இருந்து ஒழுக்கமா முறையா வாழ்ந்து வராரு. அடுத்த கட்டம் என்ன? ஜெயில். இப்ப துவா கேட்க கேட்க இழந்துகண்டே போறார். துவா கேட்க கேட்க அவர் என்ன செய்யறாரு? இழந்துகண்டே போறார். நிச்சயமாக தன் தாயோடும் தந்தையோடும் தன் குடும்பத்தோடும் சேர்ற எதிர்பார்ப்பு சாதாரண மனிதர்கள் கேட்பார்கள். நபி கேட்க மாட்டாரா? நிச்சயமா கேட்பாரு. ஆனாலும் எதிர்பார். அங்க தந்தை வந்து கண்ணீர் வடித்து வெள்ளை பூத்து போது, கண் குருடலாகிறார். பிரிவு அவ்வளவு பாதிக்குதுன்னா மகனுக்கு பாதிக்காதான்? நிச்சயமா பாதிக்கும். ஒரு சின்ன கனவை கூட தந்தைகிட்ட போய் சொல்லி கனவுக்கு இப்படி கனவு கண்டேன் என்று சொல்லக்கூடிய மகனை எவ்வளவு புத்திசாலியா இருந்திருப்பார். ஆனா கிணத்துல தூக்கப்பட்டு ஈஜிப்ட் மார்க்கெட்ல அற்பமான தொகைக்கு விற்கப்படுறாரு துவாவுக்கு பின்னால. அதுக்கு பின்னால ஒரு மாளிகையில வந்து சிறைச்சாலைக்கு என்ன செய்யறாரு? போறாரு. குற்றச்சாட்டுல, விபச்சார குற்றச்சாட்டு, அதுல போறாரு. இப்ப துவா கேட்க கேட்க என்ன நடக்குது? அவமானமாகவே போய்கிட்டு இருக்குது. ஆனா ரப்புக்கு தெரியும் எங்க வரைக்கும் இவரை கொண்டு போகணும், எந்த இடத்துல இவரை கனெக்ட் பண்ணணும் யாருக்கு தெரியும்? அல்லாவுக்கு தெரியும். உலகத்துல எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு புயல் நீங்க கேட்ட சாதாரண துவாவுக்கு காரணமா இருக்கும். உலகத்துல எங்கேயோ நடக்கக்கூடிய ஆட்சி மாற்றம் நீங்க கேட்ட ஒரு சாதாரண துவாவுக்கு காரணமாக்கும். அதுவும் நீங்களும் எப்படி கனெக்ட் ஆக போறது ரப்பு மட்டும் அறிஞ்ச ரகசியம். ரப்பு மட்டும் அறிஞ்ச ரகசியம். ஒரு ஈமானிய உணர்வு, ஒரு முக்மீனான உணர்வு உள்ளவன் பாதிக்கப்படுற நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படுகின்ற கோபமும் இதுவும் சாதாரணமானதல்ல. அப்படி இருக்கிற இடத்துல உங்களோட துவாவை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டேன் நம்ம எப்படி நினைக்கிறது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலை இருக்கிறார். சிறைச்சாலை இருக்கிற நேரத்தில் விடுதலை அவரை தேடி வருகிறது. மன்னருக்கு செய்தி போகுது. மன்னருக்கு இப்படி கனவுக்கு விளக்கம் சொல்றது இருக்கிறார் விளக்கம் போகுது. அப்ப அழைச்சி அவரை விளக்கம் செய்வதற்காக கூப்பிடுறாரு. யூசுப் என்ன செஞ்சாரு? இறைவன் உதவி வந்துட்டு போகல. விபச்சார குற்றச்சாட்டு சொன்னாங்களே அதுக்கு பதில் என்ன? அதுக்கு பிறகுதான் நான் என்ன செய்வேன்? வெளியே வரும். அப்பதான் மன்னருக்கு செய்தி தெரியும். பொருளாதார மினிஸ்டர் வீட்டுல, அதாவது அமைச்சருடைய வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் என்ன செஞ்சு நடந்த செய்தி விசாரிக்கிறார் மன்னர். மன்னருக்கு அப்பதான் ஒரு சிறை கைதிய விஷயம். மன்னருக்கு எல்லா டீடைல்ஸும் போகுமா? போகாது. மன்னரை இறைவன் திரும்பி பார்க்க வைத்தான். திரும்பி பார்க்கறதுக்கு சிறைக்கு கொண்டு போனான். சிறைக்கு கொண்டு போறதுக்கு முன்னால 2 பேரை சிறைக்கு கொண்டு போய் வச்சிருந்தான். அந்த சிறைக்கு கொண்டு போனவர்கள் மன்னர்கிட்ட என்ன வேலைக்கு போகக்கூடியவர்களாக எல்லா வேலை இறைவன் செய்து கனவுக்கு விளக்கம் கேட்க வச்சு எல்லாம் செய்ய வைத்த பின்னால கனவுக்கு விளக்கம் என்ற செய்தி அங்கிருந்து என்ன செய்கிறது? இங்க வருது. அதுக்காக வேண்டி மன்னர் அழைக்கிறார். மன்னருக்கு கனவை கொடுத்தவன் இறைவன். காபிரான மன்னர் கனவை கொடுத்தவன் யாரு? இறைவன். எல்லாம் கொடுத்த பின்னால் அவர் அழைச்சி வர்றார். அப்பயும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போகல. மன்னர் 2 வேலையை அவர் பாருங்க, கனவுக்கு தான் விளக்கம். ஆனா மன்னர் அவரை வெளியேற்றுவதற்கு முன்னால விசாரணை ஆரம்பிச்சிட்டார். என்ன விசாரணை? யூசுப்புடைய விஷயத்துல என்ன செஞ்சீங்க? யூசுப்புடைய விஷயத்தில் என்ன செய்தீர்கள்? அப்ப சொல்றாங்க, அல் ஆன ஹஸ்ஹஸல் ஹக், உண்மை இப்பதான் வெளியாகிட்டு, நான் தான் அழைத்தேன். நான் தான் என்ன செஞ்சேன்? அழைத்தேன். நான் தான் தவறு செஞ்சேன். அவர் என்ன செய்யல? தவறு செய்யவில்லை என்று சொல்லி இவ்வளவு நாட்களுக்கு பின்னால் அவருடைய தூய்மையும் அவருடைய அந்த இதை பார்த்து அந்த பெண் என்ன செய்யறான்? ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு எல்லாருக்கும் செய்தி என்ன பரவுது? இப்ப குற்றவாளி இல்லையா யூசுப்? யூசுப் குற்றவாளி இல்லை. இவங்க தான் செஞ்சு, அவங்களே என்ன செஞ்சிட்டாங்க? ஏற்றுக்கொண்டாங்க. மன்னர் விசாரணை என்ன செஞ்சிட்டாரு? நடத்து. மன்னர் விசாரணை நடத்துற அளவுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்தில் இல்லை. மார்க்கெட்ல விற்கப்பட்ட ஒரு அடிமை. மன்னர் விசாரணை நடத்துறதுக்கு கொண்டு வந்தான். கொண்டு வந்த பின்னால விளக்கம் சொல்றாரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம். விளக்கம் சொன்ன பின்னால இவர்கிட்ட என்ன யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாரு மன்னர்கிட்ட, இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்த், என்னை இந்த பூமியுடைய பொருளாதார அந்த அறுவடைகள் இருக்குதே அதுக்கு என்ன பொறுப்பாக? அது என்ன பொறுப்பு? இவர் எந்த வீட்டில் இருந்தாரோ அந்த அமைச்சு பொறுப்பு எனக்கு தான். நான் அழகான முறையில் பாதுகாப்பேன், நேர்மையாக என்ன செய்வேன்? நடந்து கொள்வேன். அல்லாஹு தஆலா ரிவர்ஸ்ல போதிப்பெல்லாம் எப்படி குற்றவாளி அல்ல என்பது திருப்பி அவர் என்ன
அமைச்சராகுவது. இப்ப அந்த கனவுக்குரிய விளக்கத்துக்கு பின்னால் ஏற்பட்ட பஞ்சம் இருக்குது. அந்த பஞ்சத்தின் காரணமாக, கனவு கொடுத்த விளக்கத்தின் காரணமாக அந்த ஊர்ல நல்ல தீர்வு கொடுக்கப்பட்டு பொருளாதாரம் சேமிக்கப்படுகிறது. அண்மித்த நாடு சிரியா. சிரியாவில் உள்ள மக்கள் எல்லாம் இங்கே வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அந்தஸ்தான இடத்தில் தன் சகோதரர்களை இறைவன் சந்திக்க வைக்கிறார். அவர் மேல நிறுத்தி வச்சு சும்மா திரும்பி போனா சும்மா திரும்பி போனதுதான், சும்மா திரும்பி போனால் சும்மா திரும்பி போனதாக அமையும். நீ எதற்காக வேண்டி அவரை புதைக்க நினைச்சாயோ, அழிக்க நினைச்சாயோ, அதை விட உயர்ந்த அந்தஸ்தில வச்சு அவரை நான் என்ன செய்யறேன் உனக்கு காட்டுறேன். நாம கேட்டது கொஞ்சம், இறைவன் தர நினைத்தது அதிகம். அமைச்சர் பதவியில வச்சு எல்லா சகோதரர்களையும் கொண்டு வர வச்சு நீங்க தான் யூசுஃபாண்டு கேட்க வச்சு பிரமிச்சு போய் ஒரு நாட்டுடைய பொருளாதார அமைச்சில தன் கிணத்துல வீசப்பட்ட சகோதரன் இருக்கிறத பார்த்து தடுமாறி அந்த நேரம் தந்தையையும் தாயையும் கொண்டு வந்து அந்த எகிப்துல கொண்டு வந்து வைக்கிற அந்த நேரம் நினைச்சு பாருங்க, அந்த துவாவுக்குள்ள வலு, அந்த ஸ்ட்ரெங்க். ஆனா அதுக்கு முன்னால நடந்தது எல்லாமே துவாவுக்கு எதிரானவைகள். அதுக்கு முன்னால நடந்தவைகள் எல்லாமே துவாவுக்கு எதிரானவைகள். சுபஹானல்லாஹ். அந்த இடத்திலிருந்து கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யல, லா தஸ்ரீப அலைக்கும், உங்களுக்கு எந்த விதமான குற்றமும் இல்லை. ஷைத்தான் எங்களுக்குள்ள என்ன செஞ்சுட்டான், விளையாடிட்டாண்டு பழி வாங்காம விட்டு என்ன செஞ்சாரு, கொடுத்தார். நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றா, துவாவை இறைவன் கபூல் செய்வான். ஆனா அதுக்குரிய வழிமுறைகள் இறைவன் வித்தியாசமா இருக்கு. அது இறைவனுடைய சுன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத்ல இருந்துட்டாங்க. அபூஜஹல், அபூலஹப், அதாவது அபூஜஹல் வந்து இந்த ஒட்டகத்துடைய குடலை கொண்டு வந்து என்ன செய்யறான், போடுறான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எடுத்து என்ன செய்யறாங்க, வீசுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி அலைக பி அபீ ஜஹல் வ உத்பா வ ஷைபா, ரசூலுல்லாஹ் துஆ கேக்குறாங்களே, இவர்கள் எல்லாரும் யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே பொறுப்பு சாட்டுகிறேன்னு சொன்னாங்க. சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்ட அடுத்த செகண்ட் என்ன நடக்கணும், அவங்க அழிஞ்சு போகணும், அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கிடைக்கணும். ரசூலுல்லாஹ்களை ஊரை விட்டு விரட்டுறாங்க. துஆ கேட்ட பின்னால என்ன ரிசல்ட், இருக்கிற ஊரை விட்டு ரசூலுல்லாஹ் விரட்டப்படுறாங்க. இது கபூல்னு நாங்க பார்ப்போமா, கபூல் எல்லாம் மாற்றி நடந்து பார்ப்போமா, நாங்க மாறி நடந்ததை நம்ம பார்க்கணும். அப்படித்தான் நம்ம மனசு சொல்லும், என்னடா துஆ கேட்கிற நான் வெளியேற்றப்படுறேன். துஆ கேட்டப்பட யார் வெளியேற்றப்படணும், அவன் வெளியேற்றப்படணும். ரசூலுல்லாஹ் வெளியேற்றப்படுகிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அபூஜஹலுக்கும் அபூலவுக்கும் எதிராக கேட்ட துஆவை எப்படி கபூல் செய்யணும்னா, ரசூலுல்லாஹ்களை உயர்த்தி வச்சு ஒரு அந்தஸ்துல வச்சு ஒரு ஆட்சியாளர் ஆக்கி அவர்களை அங்க வர வச்சு அந்த இடத்துல வச்சு அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த தண்டனை அல்லாஹு தஆலா கொடுத்தான் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, துஆ வந்து இறைவன் கபூல் என்று சொன்னா கபூல் ஆக்கிடுவான். நாங்கள் இஹ்லாஸா கேட்டிருந்தோம் என்றால், உண்மையாக கேட்டிருந்தோம் என்றால் கபூலாக்கி விடுவான். நாம் ஒரு திருமணம் பேசுகிறோம், துவா கேட்கிறோம், அது உடையுது என்று சொன்னா அல்லாஹ் தஆலா துவா கபூல் செய்யணும். பொருத்தமானவன் அல்ல, அவன் நல்லவனா கெட்டவனா ரெண்டாவது, எங்களுக்கு பொருத்தமானவன் அல்ல. அவன் கெட்டவனா இருக்கணும்ன்றது இல்லை. சில பொழுது எங்களோட வாழ்க்கைக்கு பொருத்தம் இல்லாமல் இருப்பான், இன்னொரு வாழ்க்கைக்கு என்ன செய்யலாம், பொருத்தமான வைக்கலாம். பொருத்தம் இல்லாதவன்றாலே கெட்டவன் அர்த்தம் இல்லை, ஏதோ ஒரு காரணமா என்ன செஞ்சுக்கலாம், அது நடந்திருக்கலாம். எத்தனையோ பேருடைய நஷ்டங்கள் தான் அவர்கள் பெரிய பெரிய வேறு வேறு தொழில்களை தேடி தொழிலதிபர்களாக போறதுக்கு காரணமா இது. நஷ்டம் எடுத்தால் அதை விட்டுருப்பாங்க, வேறொன்றில் கை வச்சுக்க அதுல முன்னேறிப்பாங்க. அப்ப நஷ்டத்தை ஏற்படுத்தி இறைவன் உங்களை இன்னொரு துறைக்கு என்ன செலக்ட் பண்றதுக்காக ஒரு நோயை ஏற்படுத்தி ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லா பலகீனங்களிலும் எல்லா நஷ்டங்களிலும் உங்களுக்கு துவா கபூலாக இருக்கும். நம்ம தெரியாது. இன்றைக்கு நீங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொசிஷன்ல நினைச்சு பாருங்க, 20-30 வருஷத்துக்கு முன்னால் நம்ம என்னென்ன துவாலாம் கேட்டோம், அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சானா இல்லையா? நம்ம கொஞ்சம் கபூல் செய்யல நம்ம நினைச்சாலும் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் என்ன செஞ்சுக்குது, கபூல் செய்யப்பட்டிருக்கிற இடத்தை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இயன்றளவு துஆ வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆயுதம், ஒரு அற்புதமான ஒரு ஊடகம், ஒரு முஃமினுடைய சிலாஹ். இதை நம்ம நல்ல முறையில புரிந்து ஒவ்வொரு விஷயத்திலும் இறைவனிடத்தில் என்ன செய்யணும், வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ், எனது எல்லா தௌஃபீக்கும் எல்லா நடவடிக்கைக்குரிய அந்த அருளும் வாய்ப்பு தருவதும்